தெய்வமே, இந்த வசனத்தை கொண்டு ஆவியானவர் பேசுவீராக. என்னுடைய நாவை அக்கினிமயமான நாவாய் மாற்றி என் மாம்சம் வெளிப்படக்கூடாது, என் இருதயத்தின் எண்ணங்கள் வெளிப்படக்கூடாது. ஆவியானவர் மாத்திரமே வாயாயிருந்து நீ பேசுவீராக. வசனம் பேசப்படும் பொழுது அநேகருடைய இருதயம் கொழுந்து தெரியக்கூடிய ஒரு அனுபவத்தை தேவன் கட்டளிடுவீராக. ஆவியானவருடைய ஒத்தாசை கொண்டு இந்த வசனங்களை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. நீர் பேசும், நம்ம கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் சாகாதபடிக்கு ஆசரிப்பு கூடார வாசலில் இருந்து புறப்படாதிருங்கள், கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்கள் மேல் இருக்கிறதே என்றான். கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்கள் மேல் இருக்கிறதே. அபிஷேகம் அபிஷேகம் என்று சொல்லும் பொழுது நீங்க எதுவோ அபிஷேகத்துக்கு அபிஷேகம் என்றால் ஆவியானவர். ஆவியானவர் நம்மேல் இருக்கிறார் என்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆவியானவருக்குத்தான் மறுபெயர் அபிஷேகநாதர், அபிஷேக தைலம். அவர்கள் மேல் அபிஷேக தைலம் இருக்கிறதே. லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து லேவியராகமம் 21:12. பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம், அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது. அவன் மேல், அவர்கள் மேல் அல்ல, அவன் மேல் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் இருக்கிறது. நம்ம தலை மேல கிரீடம் என்று சொல்லும் போதும் பரிசுத்த ஆவியானவரையே உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன். இன்னைக்கு நமக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவரை எந்த விதத்திலேயும் அசட்டை பண்ணவோ துக்கப்படுத்தவோ கூடாது. என்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்தோமோ அந்நாள் முதற்கொண்டே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் வந்து இருக்கிறார். என்றைக்கு நீ ஆலயத்துக்கு வந்து உட்கார்ந்தாயோ அன்றையிலிருந்தே அபிஷேகம் என்கிற ஆவியானவர் நம் இருந்து கொண்டே அவர் மேல் இருக்கிறார். நீங்க வாசித்து பாருங்கள். யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28-29. அதற்கு பின்பு யோவேல் 2:28-29. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். எல்லார் மீதும், மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். கவனியுங்கள், வாலிபர்கள் தரிசனத்தை காண்பார்கள். காரணம், அவர்கள் மேல் அந்த அபிஷேகம் இருக்கிறது. இந்த வசனத்தை இப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் வாலிபர் தரிசனம் காண்பார்கள் இங்கே போடப்பட்டிருக்கு. இதே வசனம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17 வாசியுங்கள். கடைசி நாட்களில், அப்போஸ்தலர் 2:17. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். அங்கே காண்பார்கள். வாலிபர்கள்
தரிசனம் காண்பார் என்று யோவேல போடப்பட்டிருக்கு. தரிசனத்தை கண்டு கொண்டே இருக்கிறவர்கள் அப்போஸ்தலர் புதிய பாட்டில் வரும்பொழுது தரிசனம் அடைவார்கள். காண்கிறது ஒரு அனுபவம், அடைவது ஒரு அனுபவம். பெற்றுக்கொள்ள பார்த்து 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 அவர்களே கிறிஸ்துவை மாறித்தார். கிறிஸ்துவையே கண்டவர்கள், கிறிஸ்துவோடு இருந்தவர்கள், பரிசுத்தாவினர் வாசம் பண்ண வாலிபர் சொப்பனத்தை தரிசனம் கண்டவர்கள் இப்படி என்ன ஆயிட்டாரலாம்? தரிசனம் அவர்களே தரிசனம் சொல்வார்கள், தரிசனம் பார்ப்பார்கள், தரிசனம் அடைவார்கள். எல்லா சூழ்நிலையும் தேவ தரிசனத்திலேயே இருப்பார். தரிசனம் அப்படி ஆண்டவராகவே. சாமியார் ஆயிட்டானா? இவன் உங்க பிள்ளை சாமியார் ஆயிடுச்சா? பாஸ்டர் ஆயிட்டாரா? உங்க சபை ஆயிடுச்சு? ஏனென்றால் தரிசனத்தை கண்டவர்கள் தரிசனம் அடைந்திருக்கார். இன்னைக்கு ஆகியார் தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து தான் அபிஷேகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருக்கு தண்ணீர் என்று வியாக்கியானம் இருக்கிறது, எண்ணெய் என்ற வியாக்கியானம் இருக்கிறது, அபிஷேகம் என்று வியாக்கியானம் இருக்கிறது, தைலம் என்று வியாக்கியம், பல வியாக்கியானங்கள். இயேசுக்கு எப்படி அநேக நாமங்களோ பரிசுத்த ஆவியானவருக்கு, கர்த்தருக்கு எத்தனை நாமங்களோ பல நாமங்கள் உண்டு. ஆகையினாலே அபிஷேகம் என்று சொல்லும் பொழுது நீங்க நினைச்சிடக்கூடாது, இது என்ன அபிஷேகம்? அபிஷேகம் என்ன? நான் இதுவரை பெற்றுக்கொள்ளலையே. உண்மையில இருக்கிறவரே பரிசுத்த ஆவியானவர் தான். உண்மையில அப்படி வந்து இருக்கிறார். நீ அவரை கனப்படுத்த தரிசனத்தை பார்த்து பார்த்து அவரை போலவே நீ மாறுவாயானால் இந்த அபிஷேகம் உன் தலையிலே கிரீடப்படும். அவர்கள் மேல் இன்னொரு வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14 வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. எல்லாரும் வந்திருக்கிற கீழே மேலே எங்கெல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாரும் மேலும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளினாலே பேசத் தொடங்கினார்கள். வெவ்வேறு பாஷை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாஷை, ஒவ்வொரு வரங்கள். எல்லாருக்கும் எல்லா வரம் கிரியை செய்யாது. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வரங்கள், வெவ்வேறு விதமாய் பேசினார்கள். எல்லாருமே பரிசுத்த ஆவி, ஆனால் வேறு பாஷை எல்லாருக்கும் வந்தது. ஆகையினாலே இந்த பரிசுத்த ஆவியை குறித்து ஒருத்தருக்கு சந்தேகம் வேண்டாம். அப்படி சந்தேகப்பட்டு பட்டுக்கொண்டு போகட்டும். சக்தி இதுதான். நம் ஒவ்வொரு மீது நீ நல்ல உற்சாகமா கைகளை தட்டுவது வல்லமே வந்து இறங்குவார். வெறும் நீ கை தட்டாம சோதனை பேர் அப்படி நீ அவர்களுக்கு வேறுக்கு அவர்களுக்கு நீ என்னென்ன செய்ய அது உனக்கு. ஆனா எல்லாருமே பரிசுத்தா நீ கூடிக்கிற ஓர் எனக்கு பரிசுத்தாவி அபிஷேகம் இல்லை நீ சொல்லவே முடியாது. அது உனக்கு தெரியல. அவர் மீது இருந்து கொண்டே இருக்கிறார். இருந்து கொண்டு அவர் இருக்கிறதுனால்தான் உன்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவர் மீது இருக்கிறதுனால்தான் சில ஆபத்து கூட தப்பித்து இருக்கிறார். அவர் இருக்கிறதுனால்தான் சில வேதனை சகிக்க வச்சிருக்கிறார். அவர் உன்னோடு இருக்கிறதுனால்தான் சில பாடுகளை கண்ணால பார்த்தோம் சகிக்க கருத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம வீடுகளில் நடக்கிற காரியங்களில நம்ம சகிப்பதற்கு காரணம் அவர் ஆவியானவர் இருந்து கொண்டே. ஆகையினாலே நமக்கு தெரியும் இந்த ஆவியானை குறித்து நீங்க சந்தேகப்பட வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்லி நான் நம்ப மாட்டேன். நம்பாதப்போ நான் உனக்கு சொல்ல வேண்டிய கடமை பஸ். ஏன்னா ஆதியாக 1ஆம் அதிகாரத்திலேயே
அந்த 2ஆம் வசனத்துல ஜலத்தின் மேல் ஆவியானவர் தேவாவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாம். ஆவியும் 22:17 ஆவியும் மனவாட்டியும் வா அப்படின்னா முதலாம் வசனம் முதல் பேஜ் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் ஆவியானவர் எழுதப்பட்ட சத்தியம் மாறவே மாறாது. நான் அடிக்கடி விளையாட்டுக்கு சொல்லுவேன், ஏமா என் வீடெல்லாம் உனக்குத்தான், எண்ணங்கள்லாம் உனக்குத்தான், உங்க சொத்தெல்லாம் உனக்குத்தான், வாயில சொல்லி சிலை சேர்த்துடும். ஆனா அப்பங்களை எழுதி வச்சுட்டு இருப்பான், இந்த சொத்துல பாதி என் இளைய மகனுக்கு, காலு மூத்த மகனுக்கு, இன்னொரு கால்வாசி இன்னொரு மகனுக்கு. அப்ப எழுதுறது செல்லுமா, அம்மா வாயில சொல்றது செல்லுமா? எதுமா செல்லும்? எழுதி வச்சிருக்குது. அதிகமா பைத்த கஷ்ட வளர்ந்துச்சு, அது போய் சேர்ந்துருச்சு. ஆனா வாயில சொல்லுதல்ல, கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். பரிசுத்த ஆவி உண்டு, அந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொள். அப்படி பரிசுத்த உண்மையில இருக்க வேணாம், உனக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த இடத்துல வரும் பொழுது நீங்கள் வெள்ளனடைந்து நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரை தான் அபிஷேகம் என்று வேதம் சுருக்கமாய் சொல்கிறது. ஆகினால் நீங்க அபிஷேகம் அதின் அபிஷேகம் எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. அபிஷேகம் எனக்கு அடையாளம் அல்லது மறுபெயர் பரிசுத்தாவிலே தங்கியிருந்தார். நீங்க வாசியுங்கள். முதல் குறிப்பு உங்களுக்கு சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது கவனியுங்கள். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 6ஆம் வசனம், 9ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? 6ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். அந்த அபிஷேகம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். இந்த அபிஷேகம் உன் மீது இருக்குமானால் இந்த அபிஷேகம் என்ன செய்வான்? உன்ன வேறு பிரிக்கும், வேறு மனுஷனாய் மாறுவார். நீ அல்ல, நீ தனி மனுஷனாய் மற்றவர்களுக்கு பிரதிபலிப்பார். அந்த அபிஷேகம் இருந்ததினாலே, கர்த்தருடைய ஆவி இறங்கினாலே வேறு மனுஷனாவாய். 9ஆம் வசனம். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின பொழுது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். கவனித்தீங்களா? அப்ப கர்த்தருடைய அபிஷேகம் அல்லது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வேறு பிரிக்கும். அபிஷேகம் என்றால் வேறு பிரிக்கும் அபிஷேகம். கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்கள் எல்லாரும் இருக்கிறதே. இந்த அபிஷேகம் இருக்குமானால் நாம் எப்படி இருப்போமா? வேறு மனிதர், வேறு பிரிக்கும். உனக்கும் மற்றவர்களுக்கும். நீங்க சொல்லலாம், பாஸ்டரே செய்கிறாரே நாங்க செய்யக்கூடாதா? மேல பிரசங்கியாரே செய்கிறாரே நாங்க செய்யக்கூடாதா? அவர்கள் செய்வார்கள், நாம செய்யக்கூடாது. நம்ம யாரு? வேறு பிரிக்கப்பட்டவர். நம்ம இந்த அபிஷேகம் என்ன பண்ணிருக்குது? நம்மள வேறு பிரிக்கும் அபிஷேகம். உண்மையில் இருக்கிற அபிஷேகம் வேலையில் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான், எல்லாருமே தேவனுக்கு வைராக்கியம் இருக்குதான். ஆனா அவர்களுக்கும் உனக்கும்
ஒரு பெரிய வித்தியாசம் போயிருந்தா உங்கள் ஆவியார் இருக்கிறார், உங்கள் அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகம் என்ன செய்யுமா? வேறு விரிக்கும் அபிஷேகம். 9ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 17ஆம் வசனம். சாமுவேல் சவுலை கண்டபோது, சவுலை கண்டபோது, சாமுவேல் சவுலை கண்டபொழுது கர்த்தர் அவனிடத்தில் இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். ஜனத்தை சாமுவேல் தனியா நின்று கொண்டிருக்கிறாரு. ஆனா ஒருத்தர் பேசுறாரு, சவுல் அந்த பக்கம் வராரு. வருவது என்ன சொல்றான்? இதோ இவன்தான் நான் சொன்ன மனுஷன், இவன்தான், இவன் என் ஜனத்தை ஆளுவான் என்று கர்த்தர் சொல்லி. வேறு விரிக்கும் அபிஷேகம் நம்மை ஆள வைக்கும். நீ அடிமையாக அல்ல, வலிவனே மற்றவர்கள் என்னோட செய்யலாம். சும்மா டேஸ்ட் பண்ணிப்பா, டேஸ்ட் பண்ணி தப்பு இல்லையே. யார் பார்க்குறாங்க? களவும் கற்று மர. நம்ம அப்படி தேவையில்லையே. என்றால் அவர்கள் செய்யலாம், நம்ம என்ன செய்ய? நீ ஆள பிறந்தவன். அவன் கர்த்தரே சொல்றாரு, இதோ இவனே என் ஜனத்தை. யார் அவன்? வேறு விரிக்கப்பட்ட அபிஷேகத்தை பெற்றவன். அவன் ஆளுகை செய்ய. இன்னைக்கு நீங்களும் நானும் பெற்றிருக்கிற அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் அல்ல. நமக்கு வேறு இருதயம் கொடுக்கப்பட்டிருக்குது, வேறு மனுஷனை மாற்றப்பட்டிருக்கிறோம். நமக்கு அபிஷேகம் நம்ம என்ன செய்யுமா? வேறு பிரிக்கும். என்னையும் பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25, 26, 27. அப்பொழுது சிமியோன், கவனியுங்கள், லூக்கா 2ஆம் அதிகாரம் 25, 26, 27. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாய் இருந்தான். இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அவன் மேல் யார் இருந்தது? அவன் மேல் பரிசுத்த ஆவி. எருசலேமுக்குள்ளே இருக்கிற நீங்கள் தேவனுக்கு பயந்து பக்தியோடு நீதியோடு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் மேல் யார் இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. 2ஆம் வார்த்தை வருது, பரிசுத்த ஆவியினாலே அறிவித்தார். அவன் மேல் இருந்த பரிசுத்த ஆவியானவர் இப்ப அவர் அறிவிக்கிறார், உனக்கு கிறிஸ்துவை காண்பா என்று பரிசுத்த அறிவிக்கப்பட்டு அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். ஆவியின் ஏவுதல். அதை பேசு, அதை செய். ஆவி அதை ஏவுதல் பண்ணலாம். நீயா சில பேர் கொடுக்க மாட்டேன், திடீர்னு பாக்கிட்ட நீ போயிடுவ. ஆனா மனசு ஒரு 10 பேருக்கு, ஆனா மனசு சொல்லு நீ திரும்ப வந்து கொடுப்ப. காரணம் யார் சொல்லிட்டது? ஆவியான. உனக்கு ஒரு பணம் வருது, நீ வச்சுக்கலாம், இதை நீ சபைக்கு கொடுக்கணும், இல்லை இவங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு ஏவுதல். ஏன்? உங்களுக்கு யார் இருக்கிறது? ஆவி ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில், பாருங்க, அவன் மீது இருந்த பரிசுத்த ஆவியினால் நிறைந்தது. அப்போ உன் மீது இருக்கிற நீ அந்நிய பாஷை கையில தட்டி வச்சு அப்படி நடந்தாதான் உங்களை இருக்க நினைச்சிடாத. எருசலேமுக்குள்ளே இருக்கிற அனைவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார். அதை நீ மறந்துட. நீ கை தட்டல, அந்நிய பாஷை வரல,
நீ மற்றவர்கள் போல குதிக்கல, ஒன்றும் பண்ணல, ஆனாலும் உங்களை கர்த்தர் இருந்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியின் மேல் இருக்கிறதுனாலே, அந்த ஆவியின் ஏவுதலினாலே தான் சில காரியங்களை கற்பனை செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஆவியில் நாங்களே செய்ய முடியாது. ஏனென்றால் நமக்கு தெரியும், போன மாதங்கள் தியானித்தோம், சிம்சோனை தேவ ஆவியானவர் ஏவ துவக்கினார். அனிதி அவன் மாம்சத்தில் இருந்தான். நான் நினைக்கிறேன் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே அவனை பெஸ்தாவுக்கும் சேனாவுக்கும் நடுவிலே பரிசுத்த ஆவியானவர் ஏவ துவக்கினார் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆகை நான் இவருக்கு தாழ்மையாய் சொல்கிறேன், உங்கள் மேல் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை வேறு பிரிப்பார், அல்லது உங்கள் மேலுக்கு அபிஷேகம் வேறு பிரிக்கும். அந்த அபிஷேகம் உங்களை என்ன செய்யுமா? ஆள வைக்கும். நீதான் ஆளுவாய் என் ஜனத்தை. உன்னை ஆளக்கூடிய குருவை நீ எதிர் கடினப்பட மாட்ட. உன்னால விட முடியாத பழக்கத்திலிருந்து இன்றைக்கு கத்த விட கொள்ளவர். ஆனால் நீ ஆள பிறந்தவனை தவிர எந்த பழக்க வழக்கத்துக்கோ நீ அடிமைப்பட்டவன் இல்லவே இல்லை. நான் எதற்கு அடிமை இல்லை. நான் திரும்ப திரும்ப பலிபிடத்திலிருந்து கத்துணர சொல்றேன், கனவுல இருக்கும் அபிஷேகம் உன் தலைமையில் இருக்கிறது, நீ ஆளுவாய். இரண்டாவது, விண்ணப்பிக்கும் அபிஷேகம். சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 10, 11, 12. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். தேவனே ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் பாருங்கள். தேவனே, ஜெபம் விண்ணப்பம். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியோ, நிறைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். நிலைவரமான ஆவி 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நிலைவரமான ஆவியினாலே என்னை புதுப்பியோ, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரு. 11ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவி, 10ஆம் வசனத்திலே நிலைவரமான ஆவி, 11ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவி, 12ஆம் வசனம் உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஆவி. பார்த்தீங்களா? விண்ணப்பம் பண்றாரு. எவ்வளவு ஒரு அபிஷேகம் இருக்குது. ஆனா அந்த அபிஷேகம் இருக்கணுமா? நிலைவரமா, எப்போதும் நிரந்தரம். ஏற்ற ஏற்ற ஒரு நாள் இப்படி ஒரு நாள் அப்படி இல்லை. எந்த சூழ்நிலையும் யார் என்ன சொன்னாலும் ஒரு நாள் மேல உச்சியில் இருப்ப சிலருக்கு இருப்போம். ஜபத்தை உறுதியாக சில ஜெபிக்க மாட்டோம். அப்படி எப்போது நிலைவரமான ஆவி. அடுத்தது பரிசுத்த ஆவி. அதுக்கு பிற்பாடு உற்சாகமான ஆவி. இந்த ஆவி உங்கள் இருக்கிறதுனாலே விண்ணப்பிக்கும் அபிஷேகம், வேறு விரிக்கும் அபிஷேகம். இரண்டாவது, விண்ணப்பம் செய்ய வைக்கும், விண்ணப்பிக்கும் அபிஷேகம். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஜெபிக்கிற ஆவி காட்டும். உற்சாகமான ஜெபிக்கணும். எனக்கு ஜெபமே வர மாட்டேங்குது. சில பேர் சொல்றாங்களே, எனக்கு ஜெபிக்கவே முடியல பாஸ்டர். ஜெபிக்கா சிந்தை எங்கெங்கயோ எதையோ யோசிக்குது. நான் சும்மா உட்கார்ந்து ஜெபிக்கும் போது கெட்ட கெட்ட சிந்தை, பயங்கரமான சிந்தை. சர்ச்சையில கூட சிந்தை எங்கேயோ ஓடுது. அதுதான் சொல்றேன், சிந்தையில கூட நம்ம தோத்துடக்கூடாது. நம்ம ஆள பிறந்தவர்கள் நமக்கு அபிஷேகம், விண்ணப்பிக்க அபிஷேகம். எத்தனை பேர் அப்படி போனாலும் இருத்தில் வேக விடவே. வசனம் சொல்கிறது, நீ வாயில சொல்ற வெந்துருவாங்கன்ட்டு. ஆனா வசனம் சொல்கிறது, அக்கினி நடுவிலே நடந்தாலும், எங்களை சுற்றி அக்கினி பரிச்சை சோதனை வந்தாலும் வேகாமல் இருக்க கர்த்தர் சொல்லுங்க. நம்ம இருக்கிற அபிஷேகம், விண்ணப்பிக்கிற அபிஷேகம். அந்த கண்களில் இருந்து, வாயின் வார்த்தையிலிருந்து கூட நம்ம சிந்தை எல்லாமே அவரால் நிரப்பப்பட்டிருக்கும் போது எப்படி நம்ம வேக வைக்கிறார் ஆண்டவர். ஒரு நாள் விடவே.
போடப்பட்டிருக்கிறது. விண்ணப்பிக்கும் அபிஷேகம் நமக்கு ஒரு நன்மை கொடுக்கிறதுக்கு சொல்லுக்குமாக இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான். நிரப்பப்பட்டானா? அறிவினாலே, ஞானத்தினாலே. விண்ணப்பிக்கும் அபிஷேகம் உன்னை அறிவுள்ளவனாய் மாற்றும், அறிவுள்ளவனாய் மாற்றும் என்பது இன்னொரு வசனத்தை சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 15ஆம் வசனம். ஏனெனில் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 15ஆம் வசனம். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அந்நிய பாஷை யாரிடத்தில் பேசுறாங்க? மற்றவை என்ன சொல்லட்டுமா பாஸ்டர்? இது சும்மா வந்து குதிக்கிறதோ, நான் நம்பவே மாட்டேன். நான் சொன்ன நம்பாதப்பா, வீட்டில் நீ நம்பாத. நீ நம்பாக்கி நான் என்ன பண்ண முடியும்? நம்பிட்டு அடிக்க முடியுமா? ஒன்று பண்ண உன்னுடைய விருப்பம். ஆனால் வசனம் சொல்கிறது, அந்நிய பாஷை பேசுகிறவன் யாரோட ரகசியத்தை பேசுறானா? தேவனோடு தான். அவங்க செய்த பாவத்தை தேவனுக்கு அறிக்கையிடுறாங்க. இருக்கிற அபிஷேகம், விண்ணப்பிக்க அபிஷேகம், அது உன்னை அறிவுள்ளவனாய் மாற்றி. 15ஆம் வசனம். இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன். அப்படின்னா நமக்கு மற்றவர்கள் பார்க்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கை ஜபாவை இல்லாத போல இருக்கலாம். ஜெபிச்ச மாதிரி தெரியலையே, அவன் ஆலயத்தில் உட்கார்ந்த மாதிரி தெரியலையே, அவங்கள ரொம்ப நேரம் மகள் என்னமே தெரியலையே. உனக்கு தெரியாது, ஆனா அவங்களுக்கும் கர்த்தருக்கு தெரியும். ஏன்னா அவங்க ஆவியினாலும் விண்ணப்பம் பண்ணுவார்கள், ஆவியினாலும் பாடுவார்கள். அதனாலே ஒருவரையும் குற்றப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு விண்ணப்பிக்கும் அபிஷேகத்தை கொடுத்ததினாலே உன் அறிவுள்ளவனாய் மாறும். இந்த அறிவு என்று சொல்லும்போது இன்னொரு வசனத்தை பாருங்கள். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மற்றும் சகலவித வேலைகளையும், யாத்திராகமம் 31:5. மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும், ஞானம் புத்தி அறிவு அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். எதில் நிரப்பினேன்? அறிவினால். ஞானம் அது தெரியும். மூணுமே ஒண்ணுமா தான் இருக்கும், ஆனா தெளிவப்படும். ஞானம் புத்தி அறிவு எது நிரப்புறான்? தேவாவினாலே. அப்போ இந்த விண்ணப்பிக்கும் அபிஷேகம் உன்னை அறிவுள்ளவனாய் மாற்று. இனி நீ செய்ய போத்தனா, ஐயோ நான் ஞானம் இல்லாமல் செய்துட்டேன், ஞானம் இல்லாமல் பேசிட்டேன், ஞானம் இல்லாமல் நடந்துட்டேன் சொல்லவே விட மாட்டார். உன்னை அறிவுள்ளவனாய் கர்த்தர் மாற்று. உன் மீது இருக்கிற அபிஷேகம் விண்ணப்பிக்கும் அபிஷேகம். முதலாவது வேறு வைக்கும் அபிஷேகம் ஆள வைக்கும், விண்ணப்பிக்கும் அபிஷேகம் அறிவுள்ளவனாய் மாற்று. மூன்றாவது தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11-12. உம்முடைய ராஜ்யத்திலே கவனியுங்கள். தானியேல் 5ஆம் அதிகாரம் 11-12 வாசித்த பிற்பாடு 15-16 வாசிக்க கேட்கலாம். உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான். ஒரு புருஷன், கவனிங்க, எவ்வளோ பேர் ராஜ்யத்தில், அதிலே
ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. அப்படின்னா பரிசுத்த ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் தேவனுக்கு ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். அதிபதியாக வைத்தார். ராஜாவினாலே பெல்தஷார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியாக்கியானம் பண்ணுகிறதும் புதைபொருள்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெரிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. விசேஷித்த ஆவி ஏன்னா வெளிப்படுத்தும் அல்லது வெளிப்பாடு தரும் அபிஷேகம். கருகலானவைகளை கரடுமுரடானவைகளை அவன் வியாக்கியானம் சொல்வதற்கு அவன் ஒரு விசேஷித்த அபிஷேகம் அல்லது விசேஷித்த ஆவி இருந்தது. அந்த ஆவி என்ன செய்தது? அவனுக்கு வெளிப்பாடு தரும் அபிஷேகம், வேறு விரிக்கும் அபிஷேகம், விண்ணப்பிக்கும் அபிஷேகம். பார்க்கிறோம் வெளிப்பாடு தரும் வெளிப்பாடு. மற்றவருடைய சொப்பனத்தையும் சொன்னான். நமக்கு தெரியுமே, ராஜா ஒரு சிலையை கண்டிட்டான், நான் சொப்பனம் சொல்ல மாட்டேன், ஆனால் தெரிவிச்சாங்க. அப்போ அவனுக்குள் இருந்தது. இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேகோ இஸ்ரவேல் ஜனங்கள், யூத புத்திரர்கள், யூதா கோத்திரத்திலே பிறந்தவர்கள். எப்படியோ அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டு களவாய் பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு வந்துட்டார்கள். பாபிலோனுக்கு வந்த அவர்களை என்ன செய்து தாய்ங்க? பேரை மாத்தலாம், ஊரை மறக்க வச்சான். இன்னைக்கு நம்ம சாத்ரா, மேஷா, அவங்க பேரை சொல்றோம், ஆனா தானியேல் பேரை நம்ம தானியேல் சொல்றோம், பெல்ஷாசாருங்க நம்ம சொல்லல. ஏன் தெரியுமா? ராஜாவே என்னை மாத்தினாலும் தானியேல் அப்பா அடிக்கடி சொல்வான், தானியேலாகிய நான் சொப்பனம் கண்டேன், தானியேலாகி நான் தரிசனம் பெற்றேன், தானியேலாகிய நான் வீட்டுக்குள்ள அடிக்கடி அவன் வாயில வர மாட்டேன். தானியேலாகிய பெல்ஷாசாருங்க பெயரை அவன் அறிக்கிடவே இல்லை. ஆனா இன்னைக்கும் நம்ம என்ன சொல்றோம்? சாத்ரா, மேஷா, யார் வச்ச பேர்? இது பாபிலோன்ல வைக்கப்பட்ட பெயர். ஆனால் இந்த பெல்ஷாசாருங்கிற பெயர் மாத்திரம் இன்னைக்கு நம்ம வாயில இல்லை. ஏன் தெரியுமா? தானியேல் உறுதியா இருந்தான், தன் பெயரை கூட மாற்றாத அளவுக்கு. தானியேலாகிய நான். இந்த ராஜா தான் சொன்னான் அப்பப்போ, பெல்ஷாசாராகிய தானியேல் என்று. ஆனால் தானியேல் அப்படி இல்லை, தானியேலாகிய நான். என்ன இருந்தால் நம்ம கர்த்தருக்காக உறுதியாக இருப்போம். எங்கே வாழ்ந்தாலும் நீ கிறிஸ்தவன் தான். நீ பாபிலோனில் இருந்தாலும் நீ கிறிஸ்தவன் தான். நீ கர்த்தருடைய பிள்ளை தான். ஆகையினாலே தானியேலாகிய நான். 15-14 வாசி. இப்போதும் இந்த எழுத்தை வாசிக்கிறதற்கும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்கும் சாஸ்திரிகளும் ஜோசியரும் எனக்கு முன்பாக அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். ஆனாலும் இந்த வசனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்த அவர்களால் கூடாமல் போயிற்று. கவனிப்பா, அங்க வசனத்தின் அர்த்தத்தை கவனித்தீங்க. வசனத்தின் இந்த வசனம் எத்தனையோ பேர் நம்ம படிக்கிறோம், ஆனா வெளிப்பாடு கிடைக்கல. சில வேளையில நமக்கு கருத்து வெளிப்படுத்தி தருகிறார். வசனத்தின் வெளிப்பாடு சில வேளையில நாம் படித்த வசனங்களே ஆனா புதிய விதமாக வெளிச்சத்தை கொடுத்து பிரசங்கிக்க வைப்பார். எத்தனையோ வசனங்கள்
இதை எடுத்து பேசி இருக்கிறோம். ஆனா வாரத்தில் அதே வருஷம் புதியதாக வெளிப்படும். ஏன் தெரியுமா? வசனத்தின் வெளிப்பாடு நம்ம தலையில கத்த வச்சிருக்கிறார். வெளிப்பாடு தரும் அபிஷேகம் தலையில் இருக்குது உனக்கு. எந்த எதனுடைய வெளிப்பாடு? யாரோ கனவுடைய வெளிப்பாடு அல்ல, வசனத்தின் வெளிப்பாடு நம்ம கண்களுக்கு தான் கத்த வச்சிருக்கிறார். வசனத்தை படிக்கும் பொழுதே சில வெளிப்பாடு கிடைக்கும். வசனத்தை தியானிக்கும் போது டக்கு நடந்து அதை வெளியே வரவே முடியாது. அது ஒரு செய்தியை கர்த்தர் கொடுத்துருவார். வசனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்த மற்றவர்களால் கூடாமல் போயிற்று. பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவைகளை தெரிவிக்கவும் உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிப்பிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பாய் என்றான். வெளிப்பாடு தரும் அபிஷேகம் உன்னை அதிபதியாய் மாற்றிவிடும். 3வது இடத்தில் உட்காரபடி நீ எல்லாரையும் பார்க்கலாம். உன்னை அதிபதியா ஏன் தெரியுமா? வெளிப்பாடு தரும் அபிஷேகம். நீ பைபிளை படிக்கும் பொழுதே, வாசிக்கும் பொழுதே, வசனத்தை வாசிக்கும் போதே கர்த்தருக்கு புதிய வெளிப்பாடுகளை தருவான். புது வசனத்தை தருவான். வசனத்தை தேவன் வாசிக்கும் போதே வெளிப்படுத்த. இன்னைக்கு நீங்க எல்லாத்திலும் வசனத்தை கேட்கிறீர்கள், செய்தி கேட்கிறீர்கள் எங்கேயோ. ஆனா பேசுறதுதான் இருக்குது. ஆனா அது வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்கல. நான் கர்த்தர் சொல்றாரு, இந்த எருசலேம் ஜெபசப மக்களுக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகம் தலைவர் இருக்குது, ஆவியான இருக்கிறாரு. என்ன அபிஷேகம் இருக்குதான்? வெளிப்பாடு தான். எதுக்கு வெளிப்பாடு? வசனத்தை வாசிக்கும் போது உன்னை அதிபதியாய் மாற்றும். நீங்க வாசிங்கள் தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பின்பு தானியேல் 2ஆம் அதிகாரம் 19, 47, 48. பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. தானியேலுக்கு வெளிப்பாடு கிடைத்தது, வெளிப்படுத்தப்பட்டது. 47, 48 அதிகாரம். ராஜா தானியேலை நோக்கி நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். இப்ப பிரதான அதிபதி, பெரிய 3ஆம் அதிபதி அல்ல, இவன் தான் பெரிய அதிபதியாக கர்த்தர் மாற்றிட்டார். காரணம், அவனது வெளிப்பாடு தந்த அபிஷேகம் அவனை அதிபதியாய் மாற்றி. இதே நமக்கு தெரியும். போனவரோட ஆதியாகமம் அந்த யோசிப்பை குறித்து, அவனுக்குள்ளே சொப்பனத்தை குறித்து வியாக்கு அவனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்ததினால் வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசித்து 41ஆம் அதிகாரம் 38லிருந்து 41 நீங்க வீட்டில் போய் வாசியுங்கள். அது 38ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவனும் உண்டோ என்றான். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷன். அப்ப யோசேப்பு ஒரு அதிபதியாய் மாறினானே, அவனுக்கு இந்த அபிஷேகம், வெளிப்பாடு தரும் அபிஷேகம் அதிபதியாய் மாற்று. 4வது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆள் அனுப்பி 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12, 13, 23. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர்,
இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். தாவீது அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். கவனித்தீங்களா? அபிஷேகம் சொல்வது என்ன இருந்தது? ஆவியானவர் வந்து இறங்கி இருந்தார். அங்க போடப்பட்டிருக்கிறது அழகிய கண்கள். அந்த வசனத்தை திரும்ப வாசிப்பார். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் எப்படியா இருக்கிறான்? பார்க்கறதுக்கு சிவந்த மேனியும் அழகிய கண்களும், கண்கள் அழகான கண்கள், அழகிய கண்களும், நல்ல ரூபமும் உள்ளவனாய் இருந்தான். வித்தியாசப்படுத்தும் அபிஷேகம் உன் தலைமையில இருக்குது. வேறு விரிக்கும், விண்ணப்பிக்க வைக்கும், வெளிப்பாடு தரும், வித்தியாசப்படுத்தும் அபிஷேகம் உனக்கு கொடுக்கிற நன்மையை பாருங்க. 23ஆம் வசனம். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். ஆறுதல் அடைந்து சொஸ்தமா அப்படின்னா இந்த உன்னை விசேஷப்படுத்தும் அல்லது வித்தியாசப்படுத்தும் அபிஷேகம் ஆறுதலும் ஆரோக்கியம் அல்லது ஆரோக்கியப்படுத்தும். மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருப்பே தவிர மற்றவர்களுக்கு மனநோவாக இருக்க விட மாட்டாங்க. நீ மற்றவர்களுக்கு யாரா இருப்ப? ஆறுதலாகவும் அனைவருடைய காயங்களை சுத்தமாக்கிறனா இருப்பார். சுருக்கமாய் சொல்வேன், வித்தியாசப்படுத்தும் அபிஷேகம் ஆறுதல் படவை நீ மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருப்பார். கடைசியா 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தரே ஆவியானவர். 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. விடுவிக்கும் அபிஷேகம், உன்னை விடுதலையாக்கும் அபிஷேகம், வேறு விரிக்கும் அபிஷேகம், விண்ணப்பிக்கும் அபிஷேகம், வெளிப்பாடு தரும் அபிஷேகம், வித்தியாசப்படுத்தும் அபிஷேகம் உன்னை விடுதலையாக்கும். கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்க உண்டோ அங்கே உன்னை விடுதலையாக்கும் அபிஷேகம் உண்மையில இருக்கிறதுனாலே உனக்கு கொடுக்கிற ஆசத்தை பாருங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19-20. அந்த ஆவியிலே அவர் போய் காவலிலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவியிலே காவலில் சிறைப்பட்டிருக்கிற காவல் எப்ப விடுதலை கிடைக்க தெரியலையே. 2 வருஷம் ஆயிடுமாமே, 3 வருஷம் ஆகுமாமே, இது எப்படி தெரியலையே. இன்றைக்கு கத்த விலை கொடுக்கப்படுகிறார். அந்த ஆவியினாலே காவலிலே இருக்கும் ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே ஆயத்தப்படுத்தும். இந்த விடுதலையாக்கும் அபிஷேகம் நம்மை ஆயத்தப்படுத்தும். கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தமாய் வைக்கும். மற்றவர்களுக்காக செவிகள் சொன்னா நீ ஆயத்தமா ஜெபிப்ப. நீ வர்ஷிப் பண்ணினால் ஆயத்தமா வர்ஷிப் பண்ண. நீ பிரசங்கம் பண்ணினா எல்லாவற்றிலும் ஆயத்தம். காரணம் விடுவிக்கும் அபிஷேகம் என்னை ஆயத்தமாயிடும். அன்பின் தெய்வமே, நன்றியோடு சோதரிக்கிறதையா இயேசுவே. இந்த வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனம் அடைவார்கள். இங்க இருக்கிற வாலிபர் பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் அடையாளமாய் ஒரு அபிஷேகம் என்கிற பெயரோடு அவர்களுக்கு இருக்கு. அவன் அந்நிய பாஷை பேசல, கையில தட்டல, ஆரவாரம் பண்ணல, ஒன்றும் பண்ணல. ஆனாலும் எருசலேமுக்குள்ள இருந்த சிமியோன் மீது
பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். பரிசுத்த ஆவி தங்கியிருந்தார். பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலினாலே ஆலயத்துக்கு வந்தான். வந்த மக்கள் ஒவ்வொருவரையும் நீ வேறு விருப்பீராக, விண்ணப்பிக்க வைப்பீராக. இயேசுவே அவர்களை வித்தியாசப்படுத்துவீராக. ஒவ்வொரு நாளும் வெற்றி மேல் வெற்றி கொடுப்பீராக. இன்னும் எத்தனையோ கண்டு எங்களுக்கு வெற்றி தரும் அபிஷேகம் உண்டு, விரோதத்தை மேற்கொள்கிற அபிஷேகம் உண்டு. எத்தனையோ அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறேன். அதை நான் அனுபவிக்க கருதைத்தார். தொடர்ந்து நீ நடத்தும் நாமத்தை மேற்படுத்திக் கொள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.